ஹை ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். இந்தியாவில் படிப்படியாக 5G வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நிறைய மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்காக பட்ஜெட் கிங்கான ரெட்மி கிட்ட இருந்து ஒரு புது பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 12 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி என்ன பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கா இல்லையா, எல்லா விஷயத்தையும் வீடியோவில் போயிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரெட்மியுடைய நோட் சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே அது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான சீரிஸ் தான். அதுலேயும் நோட் 12 அப்படின்றது நமக்கு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரும். பட் இந்த வாட்டி இந்த ரெட்மி நோட் 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய நோட் சீரிஸ்லேயே ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெறும் 7.98 mm திக்னஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான திக்னஸாக இருக்குது. அண்ட் வெயிட்டும் 188 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே லைட் வெயிட்டடாக கொஞ்சம் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த வாட்டி ரெட்மி நோட் சீரிஸ் அப்படின்றத எடுத்து வந்திருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 12 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ப்ளூ, கிரீன், பிளாக் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் அண்ட் டிசைனை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் பக்கம் வந்தோம்னா, டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 11 சீரிஸ்லேயே அமோலட் டிஸ்பிளேலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னன்னா இந்த வாட்டி இவங்க 120Hz ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டை இந்த ரெட்மி நோட் 12 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 11 நமக்கு 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் அமோலட் டிஸ்பிளே கொடுத்தாங்க. பட் இங்கே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 6.67 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸில் ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட 1200 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் கார்னிங் உலகில் 3 ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையிலேயே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே உடைய பிரைட்னஸ் வேல்யூலாம் 1200 நெட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அவுட்டோர் யூசேஜுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா, ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 11 கொடுத்த அதே பேட்டரி தான். 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறை சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, ஓகே தான். டீசெண்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து மொபைலுடைய ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா, இங்கே வந்து புது ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து வந்த லேட்டஸ்டான Snapdragon 4Gen 1 அப்படின்ற இந்த ஒரு 5G ப்ராசஸரை தான் இந்த வாட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த Snapdragon 4Gen 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 6nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அண்ட் Adreno 619 அப்படின்ற இந்த GPU இன்டகிரேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான GPU செட்டப்போட இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் நமக்கு இருக்குது. அதனால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இது இருக்கும். Snapdragon 695 எல்லாம் விட ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட அதுக்கு நியர்பியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை விட கம்மி தான், பட் அதுக்கு கிட்டத்தட்ட நியர்பியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் இந்த ப்ராசஸர் இருக்குது. அதனால் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எல்லாமே இதில் எடுத்துக்க முடியும். அண்ட் இது கூட இதில் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜோட நமக்கு மார்க்கெட்டில் வருது. அடுத்து மொபைலுடைய கேமரா சைடுன்னு பார்த்தோம்னா, பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, f1.88 அப்பேச்சர் வேல்யூட இருக்குது. அது போக ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது நம்ம பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் நமக்கு கிடைக்காது. கேமராவுடைய ஃபீச்சர்ஸை பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னும் போது நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஓகேவான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக ரொம்ப இம்ப்ரெசிவான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது போக மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எப்பவும் போல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இதில் நமக்கு இருக்குது. அண்ட் எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் வைப்ரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. OS Android 12 கீழே MIUI 13 ரன் ஆகுது. IP53 ரேட்டிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் இந்த ரெட்மி நோட் 12 5G இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 11 கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் உண்மையிலே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்கிரேட் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வச்செல்லாம் பார்க்கும்போது ஓவரால் இந்த ரெட்மி நோட் 12 5G ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டாக 4GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற
அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 18,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 6GB RAM 128GB வேரியண்ட்டை 20,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சில கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு. ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 1500 rupees இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு பார்க்கும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 1500 rupees எக்ஸ்சேஞ்ச் போனஸாக நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எம்ஐ, ரெட்மி, ஷவுமி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1000 ரூபா அடிஷ்னலாக உங்களுக்கு போனஸ் அதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இவங்களுடைய இந்த பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் உண்மையிலேயே தரமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். பட் ஆனால் இந்த ஆஃபர்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த 18,000 ரூபா அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னும் போது தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. எனக்கு கண்டிப்பாக அந்த 18,000 ரூபா செக்மெண்ட் அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் எனக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. மெயினாக ப்ராசஸர் Snapdragon 4Gen ஒன்று நல்ல ப்ராசஸர் தான் அப்படின்னாலும் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Snapdragon 695க்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் Snapdragon 695 15,000 ரூபா செக்மெண்ட்லேயே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்கே லான்ச் பண்ணியிருக்கலாம். அப்படி 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இந்த 18,000 ரூபா அப்படின்றது கொஞ்சம் ஓவர் பிரைசிங்காக தான் இருக்குது. அதனால் யாராவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அண்ட் 15K செக்மெண்ட்டுக்கு உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிங்க, அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே. மற்றபடி 18,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு படலை. ஸோ பார்த்து வாங்கிங்க நண்பா.